அம்மா அம்மா என்ன கணக்கு பிள்ளை? கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கமா? ஆமாமா, நீங்க கொடுக்க வேண்டிய பல லட்சம் ரூபாய் கடன்களுக்காக உங்க சொத்தையெல்லாம் ஏலம் போட சொல்லி உத்தரவா இருக்கமா? கடனா? எனக்கா? ஆமாமா, இருக்கிற சொத்தையெல்லாம் வித்தா கூட தீராத கடன். ஏது? கூப்பிடுங்க மேனேஜர். மேனேஜர் மேனேஜர். என்னம்மா? என்ன மேனேஜர் இது? ஏதோ கடனா ஏலமா என்ன இதெல்லாம்? கணக்கு பிள்ளை கொஞ்சம் போறீங்களா? ஏது மேனேஜர் கடன்? வாங்குறது. யார் வாங்குனது? உங்க பேரால நான் வாங்குனது. ஏ எதுக்காக? சொல்றேன், சொல்ல வேண்டிய வேலை வந்தாச்சு. இனிமே நான் மறைக்க மாட்டேன். அன்னைக்கு ஒரு நாள் கடை வாங்கறதுக்காக சரமாரியா கையெழுத்து போட்டு தள்ளுனீங்களே, அந்த பேப்பர்களை எல்லாம் பயன்படுத்தி நான் ஏராளமா கடை வாங்கிருக்கேன். அந்த பணமெல்லாம் எங்க இருக்கு? எனக்கு சொந்தமா என்கிட்டயே இருக்குது. வெளிப்படையா பச்சையா சொல்ல போனா உன் ஏமாளித்தனத்தை பயன்படுத்தி நான் திருடிக்கிட்டேன். அது மட்டுமல்ல, இதோ பார் காதல் கடிதங்கள். கள்ளக்காதலனாகிய எனக்கு கவர்ச்சி கன்னியாகிய நீ எழுதிய ரகசிய லவ் லெட்டர். என்னது? நான் உனக்கு எழுதுறதா? இல்ல, உன் பேரால நானே எழுதிக்கிட்டேன். தம்பி தம்பி சுத்தம் பண்ணாங்க. நான் இங்க இருக்கிற ராணி தெரிய வேண்டாம். உங்க எத்தனை சொல்றேன். இந்த மேனேஜர் ரெக்கார்ட் எல்லாம் காட்டி ராணியை பயமுறுத்துறானே. ராணிவா? ராணியை யாராலும் பயப்படுத்த முடியாது. நீங்க பயப்படாம இருங்க. என்னைக்கு நீ என் கன்னத்தில் அடிச்சியோ அன்னைக்கே உன் இதயத்தை சம்மட்டியால அடிக்கணும், உடைச்சு நொறுக்கணும்னு முடிவு கட்டிட்டேன். அது மட்டுமல்ல, வெத்து காகிதத்துல நீ கையெழுத்து போட்டு கொடுத்தியே, அதுல அழகழகா ஆபாசத்தை கலந்து காமரச கடிதங்களை எழுதிக்கிட்டேன். கடிதத்தை படிக்கணும்னு துடிக்கிறியா? கேளு, மாதிரிக்கு ஒண்ணு நானே படிக்கிறேன். அன்புள்ள அத்தா, நம் காதலுக்கு தடையா கணவன்கிற பட்டத்தோட இருந்தானே வேலையா, அவன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டேன். இதய ராஜா, இன்ப ரோஜா, இரவு வாருங்கள், இன்பம் தாருங்கள். கேட்டீங்களா 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 இந்த அநியாயத்தை? இந்த மேனேஜரு ராணி இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. பேசாம ஏன் அலற? இன்னும் படிக்கிறேன், கேளு. அன்பே, ஆருயிரே, நேற்றிரவு மஞ்சத்திலே கொஞ்சியதை நினைத்தால் என் நெஞ்சமெல்லாம் இணைக்கிறது. எனக்கு சொர்க்கத்தை காட்டிய சுந்தர புருஷா. இந்த கடிதங்களை நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? இதுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிற பத்திரிகைகளுக்கு கொடுப்பேன். மாளிகையிலே மர்மக்காதல், சீமான் விட்டு செல்வியின் காம களியாட்டம் அப்படின்னு பெரிய எழுத்துல எழுதுவாங்க. பக்கத்திலேயே போட்டோவையும் அழகா போடுவாங்க. மேனேஜர், நீ திருடின பணத்தை எல்லாம் நீயே வச்சுக்க. ஆனா அந்த லெட்டர்களை மட்டும் என்கிட்ட கொடுத்து. கொடுக்கிறேன், உன் பணம் பூராவையும் கொடுக்கிறேன். ஆனா ஒரு நிபந்தனை. என்ன? எனக்கு நீ ஆசை நாயகியா இருக்கணும். என்ன சொன்ன? எப்படி ராணி? இனிமே உன் ஜம்போ தாயா. நாளைக்கே இந்த வீடு ஏறம் போகும். அதே சமயத்துல இந்த காதல் கடிதங்கள் காத்துல பறக்கும். காதல் லீலைகளை கேட்டு சிரிக்கும், காரி துப்பும், உன்னை தெரு தெருவா விரட்டும். என்ன காப்பாத்த யாருமே இல்லையா? எனக்காக பேச யாருமே இல்லையா? இல்ல, கணவன் ஒருத்தன் இருந்தான், அவனையும் நீ விரட்டிட்ட. இப்போ நீ ஒரு அனாத. அனாத. வெளிய போ, என் எதுல நிக்காத. போறேன், நானா கண்யட்டுமேங்கிறதுக்காக விட்டுட்டு போறேன். நீயா சொல்லி அனுப்பு, நான் வர்றேன். ஐயோ, இருங்க, இப்ப வரேன். குடும்பம்ங்கிறது கூட்டல் கழித்தல்ல காய்க்க தீக்கிறதுக்கு. அது ஒரு கோயில். ஆமா, அதை இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எங்க இருக்கீங்க? வணக்கம் சார். ஐயா, சாரி,
நீங்களா? நானே தான். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரிங்களா? முக்கியமான விஷயமா? என்ன? எங்க? ஏன் 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 சார் இப்படி பயப்படுறீங்க? பயமா? எனக்கு கூட பயம் இல்லை. குமார் வாங்க. மிஸ்டர், இந்த பக்கம். ஏண்டா ராணி உனக்கு லவ் லெட்டர் இருந்தா எழுதி வச்சிருக்கியா? என்ன திமிர்தான். என்ன மன்னிக்க மாட்டீங்களா? என்ன மன்னிக்கவே மாட்டீங்களா? ராணி, அகங்காரமோ ஆணவமோ உன்னை எவ்வளவு பாதாளத்துல தள்ளிடுச்சு பாத்தியா? நல்ல கணவர் கிடைச்சும் அவரை வீட்டை விட்டே விரட்டின. இனி அவர் முகத்துல நீ எப்படி முழிப்ப? எப்படி முழிப்ப? ராணிய மனைவியும் தெரியுமில்ல? இனிமே போய் செய்ய மாட்டீங்களா? இனிமே செய்ய மாட்டேன். ஏய் ராணி, நீ பெருசா மதிக்கிறியே, அந்த பணமும் சொத்தும் உன்னை காப்பாத்த முடியல, உன் மானத்தை மீட்க முடியல. பாத்தியாடி நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? போ, உன்னை போன்ற அகங்காரிகளுக்கு தற்கொலை தான் முடிவு. ஏண்டா ராணி உனக்கு ஆசை நாய்க்கா இருக்கணும்ல? அப்படி தற்கொலை தான் முடிவு. தற்கொலை தான் முடிவு. தற்கொலை தான் முடிவு. தற்கொலை தான் முடிவு. ஆமா, தற்கொலை தான் முடிவு. ராணிய தேர்தலா அலையப்பன்னு சொன்னீங்கல்ல, போகலையே. இந்த கோலத்தோட நான் எப்படி வெளியில போவேன்? தேர்தலா எப்படி அலையாது? வா. தம்பி தம்பி, ராணியம்மா கார் எடுத்து எங்க வேகமா போறாங்க. பயப்படாதீங்கம்மா, எந்த விதமான ஆபத்தும் இல்லை, வெறும் அதிர்ச்சி தான். நான் அப்புறமா வந்து பாக்குறேம்மா. ஏன் தம்பி கண்ணு முடிச்சதும் கேட்டா? நான் தான் கொண்டாந்தேன்னு சொல்லாங்க, யாரோ காப்பாத்தான்னு சொல்றேன். ஏன்ப்பா அப்படி சொல்லணும்? உங்ககிட்டதான் என் கதையெல்லாம் சொல்லிருக்கேன். இப்ப ராணிக்கு எதுவுமே தெரிய வேண்டாம். குணமானதும் நான் சொன்னதை செய்யுங்க. ஜாக்கிரதையா பாத்துங்க. என்ன மன்னிச்சிருங்க. ஒரே நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. ஐயோ, நான் என்ன செய்வேன்? என்னால நீங்களும் இவ்வளவு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டீங்க. கடவுளே, அவருக்கு முன்னாலே என் உயிரை எடுத்துக்க.
இந்த ஆபத்து. சொன்னா கேளுங்க, நீங்க முதல்ல போங்களே. ராணி, என்கிட்ட கொடுத்து அனுப்புனீங்க பத்திரங்க. இந்தா, இது உன் சொத்து. இந்தா. சொத்தா? அது எனக்கு முன்னாலே கிடைச்சிருக்கு. என்னது? இதுதான் என் சொத்து. எனக்குள்ள ஒரே சொத்து என் கணவன் தான். ராணி, என்ன மிஸ்டர் வேலையா, ஜெயில கல்யாணத்தை ரகசியமா முடிச்சுக்கிட்டு இங்க வந்து சைலண்டா நிக்கிறீங்க. இப்ப எங்க எல்லார் எதிரிலையும் உங்க கல்யாணம் ஒரு தடவை நடக்கணும். மாலையை மாத்துங்க. இது என்ன வெக்கம்? தேன் மொழியை கட்டிக்கிட்டு நான் வெக்கப்படா வந்து நிக்கிறேன். மாலையை மாத்துங்க.